யாழ் சிறையின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருந்தான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள், தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருளுக்காக காத்திருக்கும் மக்கள். இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் முன்னெடுத்த புதிய நடவடிக்கை. சிக்கிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் பிறப்பித்துள்ள பிடியாணை. கழுத்தறுக்கப்பட்ட 2 குழந்தைகளின் தாய். அதிகாலையில் நடந்த கொடூரம். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பொருட்கள். இரவோடு இரவாக காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை. டிரம் ஒரு போர் குற்றவாளி. கிளர்ந்தெழுந்த அமெரிக்கா மக்கள். மக்களை வரலாறு ரீதியாக ஆழமாக பாதிக்கும் போப் லியோ வெளியிட்ட கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய போர் சூழ்நிலை மற்றும் ஈரானின் ஹார்முஸ் நீரிணை மூடும் முயற்சிகள் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. இந்த நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என்பதால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் ரைசிங் லைன் தாக்குதலுக்கு பிறகு ஈரானும் பதிலடி கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியதால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்தது. இந்த தாக்குதலில் கோபமுற்ற ஈரான் போக்குவரத்திற்கான முக்கிய வழியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணை மூடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. உலகில் எரிபொருள் போக்குவரத்தின் சுமார் 20% ஹார்முஸ் நீர் வழியாகவே நடைபெறுகிறது. தினமும் 17.2 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இதன் வழியாக பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதில் சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் அடங்கும். இந்த உறுதியற்ற தன்மை காரணமாக இன்று உலகளவில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளன. அதன்படி பிரிட்டன் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை சுமார் $79 பதிவாகியுள்ளது. இது 3% விலை உயர்வாகவும் இதனால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் உயரக்கூடும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளதாகவும் உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியின் தாக்கம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையில் தற்போது எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எதிர்காலத்தில் எரிபொருள் நெருக்கடி நிலை ஏற்பட்டால் கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்காக ஒரு தீர்வாக பாரம்பரிய விநியோக சங்கிலியில் இடையூறுகள் ஏற்பட்டால் நைஜீரியா உட்பட பல நாடுகளில் எண்ணெய் மாதிரிகளை பரிசோதிக்கவும் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சாத்தியமான அனைத்து தாக்கங்கள் குறித்தும் அரசாங்கம் உடனடியாக அவதானம் செலுத்த வேண்டும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் இல்லாத போதும் மக்கள் எரிபொருளினை கொள்வனவு செய்து வைப்பதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்த்தனவை கைது செய்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சஜின் பாஸ் குணவர்த்தன 2010 முதல் 2012 வரையான காலப்பகுதியில் அரசாங்கத்துக்கு 369 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கூறி அவருக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணைகளுக்காக சஜின் பாஸ் குணவர்த்தன நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 5000 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே இந்த நபர் பிடிபட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நெட்டம்புவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையர் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது.
புசல்லாவ ரப்பர் தொழிற்சாலைக்கு அருகில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் 2 குழந்தைகளின் தாயொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேல் கொஸ்கம புசல்லாவ ரப்பர் தொழிற்சாலைக்கு அருகில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று திங்கட்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவளி புகப்பிட்டிய அஸ்வத்த வடக்கு நுகவத்த பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய 2 குழந்தைகளின் தாய் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த பெண் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளியாக வேலை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. காலையில் அவர் வேலைக்கு சென்று கொண்டிருந்த வேளையிலே அவரை துரத்தி சென்ற ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அடுத்து சர்வதேச செய்திகள். ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலில் ஏற்கனவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அமெரிக்காவின் எந்த நடவடிக்கை பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இது ஈரானின் அணு ஆயுத பயன்பாட்டுக்கு எதிரான தாக்குதல் என இஸ்ரேல் கூறியது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்ததால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது. இந்த சூழலில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போரில் இறக்கியது. ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகையில், பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முன்னணி நாடாக ஈரான் உள்ளது. இந்த நிலை தொடரக்கூடாது. ஈரானில் உள்ள அணு உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டு தகர்த்தப்பட்டுள்ளன. ஈரானில் சில இலக்குகளை நாங்கள் தாக்காமல் விட்டுள்ளோம். அவர்கள் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஈரானில் மீதமுள்ள இலக்குகளையும் தாக்குதல் நடத்தி தகர்ப்போம் என கூறியுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பெரிய தவறு செய்துவிட்டது. தவறுக்கான தண்டனை தொடரும் என்று ஈரானின் ஒட்சபட்ச தலைவர் ஹாமனி எச்சரித்ததோடு அதில் தாக்குதலையும் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் எந்த தாக்குதலுக்கு எதிராக நியூயார்க் நகர் தெருக்களில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பாலஸ்தீனிய கொடிகளை அசைத்தபடி ஈரான் மீது நடத்தப்படும் போரை நிறுத்துங்கள், ஈரானை தொடாதே, ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய அட்டக்குகளை சுமந்து கோஷமிட்டனர். ஈரானுடன் மோதலை தொடங்கிய இஸ்ரேல் மற்றும் காசா மீதான தாக்குதல்களை கண்டித்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். பாதுகாப்புக்காக காவல்துறையினர் பல இடங்களில் குவிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கு, குறிப்பாக ஈரானில் இருந்து வரும் தொடர்ச்சியான கவலைக்குரிய செய்திகள் குறித்து போப்லியோ கருத்து தெரிவித்துள்ளார். போர் மூலம் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது என்றும் அது மக்களை வரலாறு ரீதியாக ஆழமாக பாதிக்கும் என்றும் கூறியுள்ளார். வத்திக்கான் வெளியிட்ட செய்தி குறிப்பில், மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரானிலிருந்து தொடர்ந்து கவலை அளிக்கும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. முன் எப்போதையும் விட மனிதகுலம் அமைதிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இது பொறுப்புணர்வும் பகுத்தறிவும் தேவைப்படும் ஒரு கூக்குரல். மேலும் இது ஆயுதங்களின் இரைச்சல் அல்லது மோதலை தூண்டும் சொற்பொழிவுகளால் மூழ்கடிக்கப்படக்கூடாது என்று போப்லியோ வலியுறுத்தினார். காசா மற்றும் பிற பிரதேசங்களில் போதுமான மனிதாபிமான உதவிக்கான தேவையினும் அவசரமாகி வரும் நிலையில் மக்களின் அன்றாட துன்பங்கள் மறக்கப்படும் அபாயம் உள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் போரின் துயரத்தை தடுக்கும் தார்மீக பொறுப்பை கொண்டுள்ளனர். மனித கண்ணியம் ஆபத்தில் இருக்கும்போது அதைவிட பெரிய பிரச்சனை எதுவும் இருக்க முடியாது என்று போப்லியோ தெரிவித்தார். போர் மூலம் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது. மாறாக அது அவற்றை பெரிதாக்கி மக்களின் வரலாற்றில் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகின்றது. எந்த இராணுவ வெற்றியும் ஒரு தாயின் வலியையோ, ஒரு குழந்தையின் பயத்தையோ அல்லது திருடப்பட்ட எதிர்காலத்தையோ ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்று போர் வன்முறையின் விளைவுகளை அவர் கடுமையாக கண்டித்தார். இறுதியாக, வன்முறை மற்றும் இரத்த மோதல்கள் மூலம் அல்லாமல் அமைதி மூலம் நாடுகள் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கட்டும் என்று போப்லியோ தனது செய்தியில் அமைதிக்கு அழைப்பு விடுத்தார். இத்துடன் யாழ் சிறையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். வணக்கம்.